சரி, நான் ஓப்பனா கேட்கிறேன், அத பேய் பிசாசுன்னு சொல்ல வரியா? முட்டாள்கள், மட முட்டாள்கள் எப்படி நம்ம கடவுளை பார்க்க முடியறதையோ அதே மாதிரிதான் இதையும் பார்க்க முடியாது. இப்ப என்னதான் வழி? என்னால சரியா வேலை பார்க்க முடியல, சரியா பேச முடியல. மத்தவங்கள மாதிரி நானும் சகஜமா இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. நீ இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கியா? அவங்க கிட்ட உன் ப்ராப்ளத்தை சொல்லியிருக்கியா? அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் பயப்படுவேன்னு தெரியும், ஆனா உங்ககிட்ட சொன்ன சம்பவம்லாம் எதுவுமே அவங்ககிட்ட சொல்லுவாங்க. How they react? உங்களை மாதிரி தான் பயப்படாத புலம்பாத அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணுங்கிற? இதுக்கு ஏதாச்சும் மருந்து மாத்திரை? டேய், ஃபார்மசிலேயே இருந்துட்டு மருந்து கேட்குறியடா. மருந்து உன் கூடயே வச்சுட்டு ஊர் ஊரா தேடிட்டு இருக்க, புரியலையா? The best treatment for your phobia is friends. முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் தெளிவா சொல்லு. டேய், முதல்ல சொல்றா. அப்படி சொல்யூஷன் கிடைக்கலன்னு வை, என்கிட்ட வா, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து அந்த பேஷண்ட் ஆகிடுவேன். Wish you all the best. பயந்துட்டே இருக்காத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, இங்கே நான் சொல்லிக்கிறேன். சொல்லுப்பா. ரமேஷ் சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லிட்டான், கீழே ரெஸ்டாரண்ட்டுக்கு வா. சரி. நீ ஸ்ரீதர் சார் வீட்டுக்கு போயிருந்தியா? நான் ஒன்று சொன்ன நீ தப்பாக நினைக்க மாட்டேன். ஸ்ரீதர் சார் உங்கள் ஊருக்காரர் தான், அவருக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். ஆனால் நீ எங்கள் கூட தான் ரொம்ப நேரம் இருக்க. நம்மெல்லாம் ஃபேமிலியை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஒருத்தர் சப்போர்ட்டிவ் தானே இருக்கணும். ஏதாவது ரொம்ப பர்சனலாக அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஊர் என்ன சாப்பிட்டேன், ஃபன் பண்ணேன். இதுக்கு தான் நீங்கள் நினச்சி என் பிரச்சனையை உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் என்னை கிண்டல் பண்ணீங்கன்னா என்னால் உங்கள் கூட இருக்க முடியாது, அதனால தான் சொல்லலை. ஆனால் இப்போ நம்பிக்கை வந்துச்சா? சரி சொல்லு. இதுக்கெல்லாம் பயப்பு. நீ பிரான்ச் விசிட் போன நிதி எனக்கும் கொள்கை சத்தம் கேட்குது. உடனே கதை திறந்து பார்த்தேன். நம்ம ஃப்ளாட் வாட்ச்மேன் தினமும் காலையில் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா காலி ஃப்ளாட்டும் திறந்து வச்சுருவானா. யாருக்கு 2 வேணுமோ அவங்க வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு. அப்புறம் ராத்திரி வந்து லாக் பண்ணிடுவான். அன்றைக்கி ஒரு நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு போத்தின்னு வந்துருக்கான். அப்போ அந்த ரிசார்ட்டில் நடந்தது. ஹலோ ஹலோ சார், நேற்று எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஸ்டாஃப் அங்கே வந்து ஸ்டே பண்ணாங்க. சொல்லுங்கள் சார். அங்கே வந்து என்னமோ அங்கே தண்ணி லீக்கு, வேறு சத்தம் வருது, யாரும் நிற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சொன்னார். ஷூர் சார். உங்கள் ஃப்ரெண்டோட பேர் என்ன? அவர் பேர் காளீஸ்வரன். காளீஸ்வரன். ரூம் நம்பர் சார்? ரூம் நம்பர் 9. 1 மினிட் சார். சார், நேற்று எங்கள் ரிசார்ட்டில் ப்ளம்பிங் கம்ப்ளைண்ட் இருந்தது உண்மைதான் சார். ஆனால் எங்கள் டீம் வந்து எல்லா ரூமுக்கும் பர்சனலாக விசிட் பண்ணி சால்வ் பண்ணிட்டாங்க. பட் அந்த உண்மைதான் நம்பர் ரூமில் மட்டும் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை, ரூம் லாக்ல இருந்துச்சு. ஸோ அதனால் மட்டும் பண்ண முடியல சார். நேற்று வந்து சாரி சார். இவ்வளோ வேண்டாம். அப்போ இன்னைக்கு வீட்டில் நடந்தது கரண்ட் எப்போனாலும் போவோம். இதுக்கெல்லாம் வேலை இந்த எல்லா இன்சிடென்ட்லாம் இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தாங்க. எல்லாம் உனக்கே தெளிவாக இருக்கும். அந்த ஒரு ஸ்டெப் எடுக்காது எவ்வளோ பிரச்சனை பார்த்தியா. ஒவ்வொரு விஷயத்துலையும் பல அர்த்தம் இருக்கும். சரியான அர்த்தம்னா நம்ம எவ்வளோ ஆழமாக புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ தெளிவாகும். ஆழத்துக்கு பயந்தா ஆழம் முடியாது.